back to the channel Kanavukudil and have a nice day to everyone. இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ட்ராலியை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் திங்ஸு இந்தியாவிலேருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேபி ஒரு சில 2-3 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாங்க ட்ராலியை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு என்னெல்லாம் திங்ஸ் மெயினாக தேவைப்படுதோ அதை தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில ஐட்டம் வந்து எங்களுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சில திங்ஸையும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். என்னடா இது பேக்கெட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில ஐட்டம் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன தான் விலை கொடுத்தாலும் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி சில ஐட்டம்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு குவிக்காக காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மேக்கர். ஸோ இங்கே பன்னீர் கிடைக்காது. ஸோ பன்னீர் செய்யலான்னு சொல்லி பன்னீர் மேக்கர். அண்ட் முறுக்கு நான் அடிக்கடி செய்வேன். ஹோம் பொடி, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செய்வேன். என்னோடய முறுக்கு உரல் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால அம்மா ஒரு முறுக்கு உரல் வாங்கி தர சொல்லியிருந்தேன். அது ஒன்று வாங்கி அனுப்பி விட்ருக்காங்க. அடுத்தது பெருங்காயத்தூள், கடுகு. இங்கே குட்டி குட்டி கடுகு தான் கிடைக்கும். ஸோ எனக்கு பெரிய கடுகு தான் பிடிக்கும், அதனால இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கருப்பட்டி, ஒரிஜினல் கருப்பட்டிங்க. நம்ம உடங்குடி கருப்பட்டி இல்லை, ஃபேமஸான கருப்பட்டி இல்லையா? ஸோ அந்த ஊரில் இருந்து வந்த ஒரிஜினல் கருப்பட்டி. அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நல்லா ரியலான ஒரிஜினல் கருப்பட்டி. இப்போல்லாம் கடைகளில் நல்லா வெள்ளை சர்க்கரையை போட்டு வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரிஜினல் 1 kg ஒரே பீஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரிஜினல் கருப்பட்டி ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா ஏமாந்துருவாங்க சிலர். இது வந்து கரம் மசாலா, ஜீரகம், பட்டை, இது ஓமம், மிளகு, வெந்தயம். இது வந்து பார்த்திங்கன்னா மராட்டி மொக்கு அண்ட் சீப்பு வேணும்னு கேட்டிருந்தேன். இது வந்து சில ஹெர்பல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டார் சோம்பு, பிரியாணி இலை, இது எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில், இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். பட் அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பலாதி சூரணம் சம்டைம்ஸ் எடுத்துக்குவோம். பேட்டப்பளம். இது வந்து ஜவ்வரிசி. நான் கொஞ்சமாக போதும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால அந்த நைலான் ஜவ்வரிசி பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர். வீட்லேயே அம்மா அரைச்சி கொடுத்து விட்ருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருக்குது, அதனால ஒரு 1/2 kg போதும்னு சொல்லியிருந்தேன். இது பிளாக் எள்ளு. இங்கே வந்து வெள்ளை எள்ளு கிடைக்கும், பட் பிளாக் எள்ளு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. அண்ட் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். ஸோ வீட்லேயே மஞ்சள் வாங்கி இடித்து காய வச்சு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி ஜலிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க இதுக்காக. ஸோ மஞ்சள் தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், ஈஸ்டர்ன் சாம்பார் பவுடர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் பவுடர், ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள். ஈஸ்டர்ன் சாம்பார் பவுடர் 2 பேக் இருக்குது. மசால் பொடி எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் அம்மாவை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு. அதுவும் இல்லாமல் வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. இதில் ஒரு 10 கிலோ கிட்ட திங்ஸை கடைசியில் எடுத்து வச்சுட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இதனால் டிக்கெட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு 2-3 வாட்டி போட்டு கேன்சல் ஆகி 3rd டைம் தான் 3 ஃப்ளைட் மாறி வந்தாங்க. அதனால் வெயிட்டுமே வேரியேஷனில் இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு ஏர்வேஸ்க்கும். இது வந்து இடியாப்ப மாவுங்க, கோதுமை இடியாப்ப மாவு. இது கோதுமை மாவு வந்து வறுத்துட்டு அரைச்சி கொடுப்பாங்க. இந்த கோதுமை இடியாப்ப மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது மிளகு. இது வந்து பார்த்திங்கன்னா பேடிகை சில்லி. ஸோ இந்த ரெட் கலர் வரும் இல்லையா, காஷ்மீரி சில்லிம்பாங்க. பட் அதுவும் சேமான்னு எனக்கு தெரியல. இது நாங்கள் பேடிகை சில்லின்னு சொல்லுவோம். அந்த பேடிகை சில்லி இருக்குது, நல்ல கலர் கொடுக்கும் இது. அண்ட் இது வந்து ஃபுல்லாக கருவேப்பிலையை
நல்லா ட்ரை பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. எங்களுக்கு இங்கே கருவேப்பிலை இப்படி தான் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன். இது போகையில் எத்தியாடில் போனாங்க, அதில் கொடுத்த ஒரு கேரி பேக்கு. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் ட்ராலியில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஃபுல்லாகவே மளிகை ஜாமான் தான் இருக்குது. அடுத்த போர்ஷன் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஆக்சுவலாக என் சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க பசங்களுக்கு. வெயிட் இல்லாத காரணத்தினால அதை எடுத்துருமா இதை எடுத்துருமான்னு சொல்லி நிறையா ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரு 2-3 டாயை போட்டு அனுப்பியிருக்காங்க போல். பேட் பால், இது ஏதோ நம்ம பசங்களுக்கு கைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஏதோ ஒரு இதை வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 hour இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். இந்த குட்டி கவரில் ஏதோ இருக்குது. அண்ட் மங்கள்தீப் அகர்பத்தி இங்கே கிடைக்குது, பட் நான் வாங்கலை. ஊர்லேருந்து வரும்போது ஒரு பேக்கெட் இது வாங்கிட்டு வந்திருந்தேன், அது முடிய போகுது. ஸோ இன்னொரு பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக் ஃபுல்லாக கிளாத்ஸ் தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கிளாத்ஸ் வாங்கி அனுப்பிவிட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிளாத்ஸ் தான் இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது. இந்த குட்டி கவரில் என்ன இருக்குது பார்த்துடலாம். ஸோ இந்த கவர் ஃபுல்லாக நான் ஸ்டட்டு கேட்டிருந்தேன். சில ஸ்டட்டு இங்கே அழகழகாக ஸ்டட்டு கிடைக்குங்க. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் 8 euro, 9 euro, 12 euro அப்படின்னு போட்டிருப்பாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஸ்டட்ஸ் அண்ட் கிளாத்ஸ் கலெக்ஷனை பார்ட் 2 போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.